36வது ஸ்லோகம். भो भूदेव कृपां कृत्वा वदस्वाद्य महामदे कथं दारिद्र्यनाशः स्यादिति मे निश्चयेन वै. भो भूदेव कृपां कृत्वा वदस्व अद्य महामदे कथं दारिद्र्यनाशः स्याद् इति मे निश्चयेन वै. புத்திமானா இருக்கிற பிராமணா, தயவு பண்ணி சொல்லுங்க, என்னோட தாரித்ரியத்தை இல்லாம பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா? ரொம்ப ரொம்ப தாரித்ரியத்தோடு கூடி இருக்கிற பிராமணன் கிட்ட போயிட்டாக்கும் வைசியன் கேட்கறது, என்னோட தாரித்ரியத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கோ, நீங்கள் பிராமணனாக்குமே, சிரேஷ்டராக்குமே, நல்ல புத்தி இருக்கிறவராக்குமே, அதனாலேக்குமே உங்ககிட்ட கேட்கிறேன். ஸ்லோகம் 37. தனேஷணாமே நைவாஸ்தி தனிஸ்யாமிதி மானத குடும்பவரணார்த்தம் வை ப்ரிச்சாமி த்வாம் திஜோத்தமா. தன ஈஷணா தனேஷணா மே ந ஏவ அஸ்தி தனிஸ்யாம் இதி மானதா குடும்பவரணார்த்தம் வை ப்ரிச்சாமி த்வாம் திஜோத்தமா. ஹே பிராமண உத்தமா, பண்டிதனா இருக்கிற உங்ககிட்டயாக்குமே நான் கேள்வி கேட்கிறேன். பிராமணா அப்படின்னாக்கா பரபிரம்மத்தை தெரிஞ்சின்ற பிரம்மஜானியா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தனம் சம்பாதிக்கணும் அப்படின்னோ தனிகனாகணும் அப்படின்னோ எனக்கு விருப்பம் ஒன்றும் இல்லை. என்னோட குடும்பம் குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கு, அவளுக்கு எந்த குறையும் இல்லாதக்கு அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறதுனாலேயாக்கும் இப்படி ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். ஸ்லோகம் 38. புத்ரே சுதஸ்து மே பாலோ பட்சார்த்தே ரோததே ப்ரிஷோ தாவன் மாத்ரம் கிருஹே நான்னம் முஷ்டிமேகாம் ததாம்யஹம். புத்ரீ சுதஹாத்து மே பாலஹ பட்சார்த்தி ரோததே ப்ரிஷம் தாவது மாத்ரம் கிருஹே ந அன்னம் முஷ்டிம் ஏகாம் ததாம்யஹம். என்னோடு புத்திரியோடு குழந்தை பையன் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக்குமே, அவன் பசிச்சு பசிச்சு இப்படி அழறான். அவனுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுக்கறதுக்கு தேவையான வசதி கூட எனக்கு இல்லை. ஸ்லோகம் 39. விசர்ஜிதோ யதோ கேஹாத் கதோ பாலோ ருதன்மயா அதோ மே தஹ்யதேத்யர்த்தம் கிம் கரோமி தனம் வினா. விசர்ஜிதஹ யதஹ கேஹாத் கதஹ பாலஹ ருதன்மயா அதஹ மே தஹ்யதே அத்யர்த்தம் கிம் கரோமி தனம் வினா. அதனால நான் அந்த குழந்தைய வீட்டுக்கு வெளியில அனுப்பினேன். அந்த குழந்தை அழுதுண்டு இப்படி வீட்டுல இருந்து இறங்கி போச்சு. அதனால என்னோட மனசு இப்படி வலிக்கிறது. பணம் இல்லாதக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்லோகம் 40. விவாஹோஸ்தி சுதாயாமே நாஸ்தி வித்தம் கரோமி கிம் தசவர்ஷாதிகாயாஸ்து தான காலோபியாத்யலம். விவாஹः அஸ்தி சுதாயாமே ந அஸ்தி வித்தம் கரோமி கிம் தசவர்ஷ அதிகாயாः து தானகாலः அபி யாதி அலம். புத்திரிய திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்?
10 வயசுக்கு மேல பிராயம் ஆயாச்சு என்னோட ஒரு புத்திரிக்கு. திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டின காலம் ரொம்ப ரொம்ப முடிஞ்சு போயிடுத்து. அந்த காலத்துல எல்லாமே பால்ய விவாகங்களாக்கும். அந்த காலகட்டத்துல எழுதின தேவி மகாத்மியத்தோடு அந்த சரிதத்தையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் இங்க சம்வாதங்கள், பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஸ்லோகம் 41. தேன சோஜாமி விப்ரேந்திரா சர்வஜ்ஞோசி தயாநிதே தபோதானம் விரதம் கிஞ்சித் ப்ரூஹி மந்திரஜபம் ததா. தேன சோஜாமி விப்ரேந்திரா சர்வஜ்ஞோ அசி தயாநிதே தபஹா தானம் விரதம் கிஞ்சித் ப்ரூஹி மந்திரஜபம் ததா. பிராமணா, என்னோடு சங்கடங்கள் இதெல்லாம் ஆக்கும். கருணையோடு கூடிட்டு நீங்கள் இதுக்கான ஒரு தீர்வை சொல்லுங்க. எல்லாம் தெரியறவராக்குமே நீங்கள். பிராமணன் அப்படின்னாக்கா சர்வஜானியாக்கும். பகவான தெரிஞ்சிருந்த அந்த ஒரு நிலவாடாக்கும் அந்த பிரம்மஜனுக்கு, பிராமணனுக்கு உள்ளது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கவாதும் செஞ்சவாளையாக்கும் இந்த பிராமணன் அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க அந்த வைசியன் சொல்றார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, தத்துவ ஞானியாக்குமே நீங்கள். தபசோ தானமோ விரதமோ மந்திர ஜபமோ என்னவாக்கும் நான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு இந்த தாரித்யத்திலிருந்து விடுதலையாகணும். ஸ்லோகம் 42. ஏனாஹம் போஷ்ய வர்க்கஸ்ய கரோமி திஜபோஷணம் தாவன்மே ஸ்யாத்தன பிராப்தேர்நாதிகம் பிரார்த்தயே கிலா. ஏன அஹம் போஷ்ய வர்க்கஸ்ய கரோமி திஜபோஷணம் தாவத் மே ஸ்யாத் தன பிராப்திஹி ந அதிகம் பிரார்த்தையே கில. ஹே பிராமணா, என்ன நம்பிண்டு என்னோட வீட்டுக்குள்ள இருக்கிறவாளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை காப்பாத்தணும். அந்த அளவுக்கு பணம் போரும் எனக்கு. அதுக்கு மேல பணம் வேணும் அப்படின்னு ஒன்னும் நான் ஆசைப்படலை. ஸ்லோகம் 43. त्वत् प्रसादात् कुटुम्बं मे सुखिदं प्रभवेदिहा तत्कुरुष्व महाभागा ज्ञानेन परिचिन्त्य च. त्वत् प्रसादात् कुटुम्बं मे सुखिदं प्रभवेत् इह तत्कुरुष्व महाभागा ज्ञानेन परिचिन्त्य च. உங்களோடு அந்த ஒரு கருணையால அனுகிரகத்தால என்னோட குடும்பத்துக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னு வைசியன் பிராமணன் கிட்ட சொல்றார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாம் தெரிஞ்ச நாலேஜ் இருக்கிற பிராமணா நீங்கள் நன்னா யோசனை பண்ணி எனக்கு அதுக்கான தீர்வை சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். இங்க வியாசர் ஜனமேஜயனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால இங்க அடுத்த ஸ்லோகம் வியாச உவாச்சா. ஸ்லோகம் 44. इति पृष्टस्तदा तेन ब्राह्मण संसिदव्रत उवाच परमप्रीतस्तं वैश्यं नृपसत्तमा. इति पृष्टः तदा तेन ब्राह्मणः संसिदव्रतः उवाच परमप्रीतः तं वैश्यं नृपसत्तमा. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் இங்க சொல்லறார். இப்படி வைசியன் சொன்னதை கேட்டுட்டு விரத அனுஷ்டானங்களோடு கூடி இருக்கிற அந்த நல்ல குணம் இருக்கிற பிராமணன் இப்படி குஷியோடு கூடிட்டு அந்த வைசியன் கிட்ட சொன்னார், பதில் சொன்னார். 45வது ஸ்லோகம். வைஷ்யவர்ய குருஷ்வாத்ய நவராத்திர விரதம் சுபம் பூஜனம் பகவத்யாச்ச ஹவனம் போஜனம் ததா. வைஷ்யவர்ய குருஷ்வ ஆத்ய நவராத்திர விரதம் சுபம் பூஜனம் பகவத்யாஹ ச ஹவனம் போஜனம் ததா. வைஷ்ய உத்தமா அப்படின்னு கூப்பிடுறார் பிராமணன்.
நீ நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிச்சுக்கோ. அதே மாதிரி தேவி பூஜை, ஹோமம், பிராமண போஜனம் எல்லாம் நடத்து. ஸ்லோகம் 46. வேத பாராயணம் சக்தி ஜப ஹோமாதிகம் ததா குருஷ்வாத்ய யதா சக்தி தவ காரியம் பவிஷ்யதே. வேத பாராயணம் சக்தி ஜப ஹோம ஆதிகம் ததா குருஷ்வ அத்ய யதா சக்தி தவ காரியம் பவிஷ்யதி. வேத பாராயணம் நடத்து, பகவதி மந்திர ஜபத்தை நடத்து, ஹோமங்கள் நடத்து. இதெல்லாம் யதாசக்தி உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ செஞ்சானா உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்லோகம் 47. ஏதஸ்மாத பரம் கிஞ்சித் விரதம் நாஸ்தி தராதலே நவராத்ராபிதம் வைஷ்ய பாவனம் சுகதம் ததா. ஏதஹ அஸ்மாத் அபரம் கிஞ்சித் விரதம் ந அஸ்தி தராதலே நவராத்ராபிதம் வைஷ்ய நவராத்திர அபிதம் வைஷ்ய பாவனம் சுகதம் ததா. இந்த நவராத்திரி விரதத்தை விட சிரேஷ்டமான ஒரு விரதமும் இந்த பூமியில கிடையாது. நவராத்திரி விரதம் அப்படின்னு இருக்கிற பேர் இருக்கிற இந்த விரதம் ஹே வைஷ்யா ரொம்ப ரொம்ப புனிதமாக்கம், ரொம்ப சுகமா செய்யக்கூடிய ஒரு விரதமாக்கும் இது. 48வது ஸ்லோகம். ஞானதம் மோட்சதம் செய்வ சுகசந்தான வர்தனம் சத்ருநாசகரம் காமம் நவராத்திர விரதம் சதா. ஞானதம் மோட்சதம் ச ஏவ சுகசந்தான வர்தனம் சத்ருநாசகரம் காமம் நவராத்திர விரதம் சதா. நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஞானப்பிரதமானதாக்கும், ரொம்ப ரொம்ப புத்தி உண்டாக்கக்கூடிய விஷயமாக்கும், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக்கும். இந்த விரதம் அனுஷ்டிச்சானா சுக அபிவிருத்தி உண்டாகும், சந்தான அபிவிருத்தி உண்டாகும், சத்ரு நாசம் அப்படிங்கிறதும் உண்டாகும். ஸ்லோகம் 49. ராஜ்யப்ரஷ்டேன ராமேன சீதா விரஹிதேன ச கிஷ்கிந்தாயாம் விரதம் செய்தத் கிருதம் துக்காதுரேன வை. ராஜ்யப்ரஷ்டேன ராமேன சீதா விரஹிதேன ச கிஷ்கிந்தாயாம் விரதம் ச ஏதது கிருதம் துக்க ஆதுரேன வை. ராஜ்யத்திலேந்து வெளியில போக வேண்டி வந்த, வனவாசத்துக்கு போக வேண்டி வந்த ஸ்ரீராமன், சீதாதேவிய பிரிஞ்சிருந்த சீதாதேவியோடு எல்லாமா இருக்கிற அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு கிஷ்கிந்தேல இந்த விரதத்தை அனுஷ்டிச்சார். ஸ்லோகம் 50. பிரதப்தேனாபி ராமேன சீதா விரஹவஹ்னினா விதிவத் பூஜிதா தேவி நவராத்திர விரதேன வை. பிரதப்தேன அபி ராமேண சீதா விரஹ வஹ்னினா விதிவத் பூஜிதா தேவி நவராத்திர விரதேன வை. சீதைய பிரிஞ்சு இருக்கிற அந்த துக்கம் அனுபவிச்சு தாங்க முடியாத துக்கத்திலே இருந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு நவராத்திரி விரதத்தால அந்த அதிபராசக்தியான தேவிய விதிபடி பூஜை பண்ணினார். ஸ்லோகம் 51. தேன பிராப்தாத வைதேஹி கிருத்வா சேதும் மகார்ணவே ஹத்வா மந்தோதரீநாதம் கும்பகர்ணம் மகாபலம். தேன பிராப்தா அத வைதேஹி கிருத்வா சேதும் மகார்ணவே ஹத்வா மந்தோதரீநாதம் கும்பகர்ணம் மகாபலம். அப்படி அந்த மகா சமுத்திரத்துல
சேதுவை பந்திச்சு சேதுவுக்கு நடுவுல பாலம் கட்டி மந்தோதரிநாதனாயிருக்கிற, மந்தோதரியோடு கணவராயிருக்கிற, மண்டோதரியோடு அந்த பர்த்தாவாயிருக்கிற ராவணனையும் மகா பராக்கிரமியாயிருக்கிற கும்பகர்ணனையும் வதிச்சு சீதாதேவியை திரும்ப பெற்றார் ஸ்ரீராமன். ஸ்லோகம் 52. மேகநாதம் சுதம் ஹத்வா கிருத்வா பூபம் விபீஷணம் பாஸ்சாதயோத்யாமாகத்ய பிராப்தம் ராஜ்யமகண்டகம். மேகநாதம் சுதம் ஹத்வா கிருத்வா பூபம் விபீஷணம் பశ్చాத் அயோத்தியாம் ஆகத்ய பிராப்தம் ராஜ்யம் அகண்டகம். மேகநாதனை கொன்னு விபீஷணனை ராஜாவாக்கி வாழ வச்சார். அதுக்கப்புறமா அயோத்தியால வந்து சத்ருக்களே இல்லாத அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். ஸ்லோகம் 53. நவராத்திர விரதஸ்யாஸ்ய பிரபாவேன விஷாம்பர சுகம் பூமிதலே பிராப்தம் ராமேணாமித தேஜசா. நவராத்திர விரதஸ்ய அஸ்ய பிரபாவேன விஷாம்பர சுகம் பூமிதலே பிராப்தம் ராமேண அமித தேஜசா. நவராத்திரி விரதத்தோடு மகாத்மியத்தால ஹே வைஷ்யா அப்படின்னு பிராமணர் இங்க சொல்லின்னு இருக்கார். அதி தேஜஸ்வியான ஸ்ரீராமச்சந்திர பிரபு பூமியில சுகமா வாழ்ந்தார் அப்படின்னு. இப்போ சிரமம் அனுபவிக்கிற வைஷ்யனுக்கு பிராமண உத்தமன் என்னவாக்கும் அந்த சிரமத்தை போக்குறதுக்கு அப்படின்னு மார்க்கம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அந்த கதையை வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். இப்போ வியாசர் அவரு ஜனமேஜயன் கிட்ட பேசுறத கண்டினியூ பண்றார். அதனால வியாச உவாச்ச. ஸ்லோகம் 54. இதே விப்ரவஜ ஸ்ருத்வா சவைஷ்யஸ்தம் திஜம் குரும் கிருத்வா ஜக்ராஹ சன்மந்திரம் மாயாபீஜாபிதம் நிருபா. இது விப்ரவஜः ஸ்ருத்வா சஹ வைஷ்யः தம் த்விஜம் குரும் கிருத்வா ஜக்ராஹ சத் மந்திரம் மாயாபீஜ அபிதம் நிருபா. ஏ ராஜாவே அப்படின்னு ஜனமேஜயன வியாசர் கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், அந்த பிராமணன் கிட்ட சொன்னதை கேட்ட, அந்த பிராமணன் சொன்னதை கேட்ட வைஷ்யன், பிராமணன் வைஷ்யன் கிட்டையாக்குமே சொன்னது, அதனால பிராமணன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட வைஷ்யன் அந்த பிராமணனை குருவாயிட்டு ஸ்வீகரிச்சுண்டு மாயாபீஜம் அப்படின்னு பேர் இருக்கிற உத்தம மந்திரம் அந்த பிராமணன் கிட்டேந்து ஸ்வீகரிச்சார். ஸ்லோகம் 55. ஜஜாப பரயா பக்த்யா நவராத்ரமதந்திரித நானாவிதோபஹாரைச்ச பூஜயாமாஸ சாதரம். ஜஜாப பரயா பக்த்யா நவராத்திரம் அதந்திரிதः நானாவித உபஹாரைஹி ச பூஜயாமாஸ சாதரம். அந்த வைஷ்யன் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாதக்கு பக்தியோடு கூடிட்டு நவராத்திரி விரதம் அனுஷ்டிச்சு ஜெபிச்சார். பலவிதத்திலே இருக்கிற தான தர்மாதிகள் எல்லாம் செஞ்சார். பலவிதமான உபகாரங்களால தேவிய பூஜிச்சார். விரதம் இருந்தார், பூஜை பண்ணினார், ஹோமம் பண்ணினார், பிராமணாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணினார். இப்படி பல தரத்துல தேவி பூஜையை செஞ்சார். ஸ்லோகம் 56. நவவல்சரம் செய்வ மாயாபீஜ பாராயண நவமே வல்சராந்தேது மகாஷ்டம்யா மகேஸ்வரி. நவவல்சரம் நவ சம்பல்சரம் ச ஏவ மாயாபீஜ பாராயணः நவமே வல்சர அந்தேது மகா அஷ்டம்யாம் மகேஸ்வரி. 9 வருஷ காலம் சம்பல்சர காலம் அந்த வைஷ்யன் தேவியோடு மாயாபீஜ மந்திரம்
ஜபிக்கிறதுல தன்னை மறந்து தேவியில லயிச்சார். 9வது வருஷத்தோடு கடைசியில அஷ்டமி நாளில அந்த தேவி என்ன பண்ணினா, ஸ்லோகம் 57, ஆர்த்தராத்ரேது சம்ஜாதே பிரத்யக்ஷம் தர்ஷனம் ததௌ நானாவர பிரதானைச்ச கிருதகிருத்யம் சகாரதம். அர்த்தராத்ரேது சம்ஜாதே பிரத்யக்ஷம் தர்ஷனம் ததௌ நானா வரப்பிரதானைஹி ச கிருதகிருத்யம் சகாரதம். அர்த்தராத்திரி டைம் ஆனோன அந்த வைசியனுக்கு முன்னால அம்பாள் பிரத்யட்சமாயிட்டு நின்னா. வைசியனுக்கு தர்சனம் கொடுத்தா தேவி. நிறைய வரங்கள் எல்லாம் அந்த வைசியனுக்கு தேவி கொடுத்தா. ஒருவேளை கஷ்டப்படாம அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு மட்டும்தான் அந்த வைசியனுக்கு ஆசை இருந்தது. ஆனா அந்த வைசியன் கேட்காத வரங்களை கூடியும் தேவி அந்த வைசியனுக்கு கொடுத்தா. அந்த வைசியன் அதனாலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டார். அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிற அந்த அம்பாளோட கதையை இங்க வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இதோடு கூடிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது.